Hello viewers, welcome to Mitra Aari works. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு ஸ்லீவுக்கான டிசைன் தான். ஹெவி ஒர்க்னே சொல்லலாம் இது, பட் பிகினர்ஸ் தாராளமாக போடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து நான் வந்து டைரெக்டாக கிளாத் மேலே போகிறதுக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அது எப்படி வந்து ட்ரா பண்ணி ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்டர், அந்த ஸ்லீவுக்கான பார்டர் லைன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன் லைன், செயின் லைன், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லோட் ஸ்டிச் போடுவேன் இல்லையா. ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இது மாதிரி கர்வாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கர்வாக உங்களுக்கு எக்ஸாக்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரலைன்னா ஒரே ஒரு கர்வ் மாத்திரம் பேப்பர் கட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படியே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லைனா இதே மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் முடியும்னா இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது ட்ரேசிங்கும் இருக்குது, பட் நான் ட்ராயிங் தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் அந்த ப்ளவுஸோட அளவு எடுத்துகிட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் கடியில் இது வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரேசிங் வந்து நான் அடுத்த கிளாஸில் நான் காட்டுறேன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபெதர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கர்வ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கர்வ் மாத்திரம் நான் எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது எல்லாமே வந்து அதே மாதிரி தான் வரும். ஸோ நான் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ எதுக்கு இது டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இதில் என்னென்ன பீட்ஸ் வைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ 2mm பீட் அண்ட் சுகர் பீட். கீழேயும் அதே மாதிரி தான் 2mm அண்ட் சுகர் பீட் வரும். இந்த கர்வ்ஸ்க்கெலாம் வந்து நான் போடலை, வெறும் இது மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபெதர் ஸ்டிச் மாதிரி வரும். சென்டரில் வந்து நான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன், அப்புறம் ஃபெதர் ஸ்டிச். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து ப்ளவுஸ் மேலே போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது வந்து அந்த ஒரு கர்வ் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஜஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு இது மேலே தான் நான் டிசைன் போட போகிறேன். சென்டரில் வந்து நான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வந்து திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே சைஸில் வந்து ஸ்டோன் வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் சுற்றி அந்த லைன் இருக்குது இல்லையா, அது சுற்றியுமே வந்து நம்ம பீட் ஒர்க் போட போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு டிசைன்லேயே வந்து ஹெவி ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ் வந்து தாராளமாக போடலாம். அண்ட் இதில் வந்து இன்னொரு டெக்னிக் ஒன்று நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸி கூட போடுறதுக்கு. நீங்கள் பார்க்கும்போது வெயிட் பண்ணி பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டிச் வந்து நான் பீட் ஒர்க் தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி போகிறது சொல்லிட்டு. பட் அதை விட இது வந்து இப்போ நான் போட போகிற ஸ்டிச் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே பீட் ஒர்க் தான். அந்த பீட் ஒர்க்லேயே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது வேறு, இப்போது சொல்லி கொடுக்குற டெக்னிக் வந்து வேறு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இது பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த திலகம் சுற்றி வந்து பீட் ஒர்க் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த கர்வ் சுற்றியுமே வந்து நம்ம அவுட்லைனும் அகெயின் பீட் ஒர்க் தான் போட போகிறோம். இந்த அவுட்லைன் பீட் ஒர்க் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த பீட் ஸ்டிச் நான் சொல்கிறேன். அதில் நான் யூஸ் பண்ணியிருக்க போகிறது வந்து சுகர் பீட் அண்ட் 2mm பீட். அதில் வந்து அந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். பீட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்று ஸ்டிச் பண்ணிங்கனாலும் பெட்டர் தான். அட்டை ஸ்டிச்சாக ஒரு 4 பீட் 3 பீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும், நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். பட் நீங்கள் ஃப்ரேமில் இருந்து கிளாத் கழட்டும் போது உங்களுக்கு சுருக்கமாக வரும். உங்களுக்கு வந்து லுக் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக 2 பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன டெக்னிக் நம்ம பார்க்கலாம், இதில் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ எப்போவே நான் வந்து சுகர் பீடும் 2mm பீடும் லைக் எனி பீடு எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ 2 பீட் நான் வந்து கோக்கும்போது நான் ஒரு பீடுக்கும் வந்து கோத்துட்டு எண்ணாட் போடுங்க நான் சொல்லுவேன். இல்லைன்னா நம்ம நார்மல் நீடில் இருக்குது இல்லையா, நம்ம சிவிங் நீடில் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து போட சொல்லியிருக்கேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீடிலேயே வந்து நம்ம எண்ணாட்டும் போட வேண்டாம் அண்ட் நார்மல் நீடில் இருக்காமல் இப்போ உங்களுக்கு ஆரி நீடிலேயே வந்து எப்படி வந்து ஈஸியாக போடுறதுன்னா, இப்போ பாருங்கள், மேலே ஒரு செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டோமா, அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு கீழே ஒரு செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச், அப்புறம் மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச். இருங்க, இப்போ நான் மேலே இதே டிசைன் தான் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் மேலே போடுவேன். இப்போ அதை காட்டினா உங்களுக்கு புரியும்.
ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுத்துட்டு 2 பீட் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே பேக் செயின், ஒரு லாக் செயின், அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. லூப் 2 பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே பேக் செயின், ஒரு லாக் செயின். லூப் பீடை இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச், பேக் செயின், ஒரு லாக் செயின். பீடை இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச், பேக் கொண்டு போயிட்டு பேக் செயின், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ லூப் எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே பேக் கொண்டு போயிட்டு ஒரு பேக் செயின், ஒரு லாக் செயின். இப்போ நான் இது வரைக்கும் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 2 பீடுக்குமே வந்து என் நாட் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா நார்மல் ட்ரில் நீங்கள் பண்ணுறதா அது ஈஸியாக இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக். அப்படியே வந்து பேக் ஸ்டிச் வச்சுட்டே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இப்போது இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி இது 0வாக வச்சுக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் லைனை 1ஆக வச்சுக்கோங்க. மேலே வந்து 2ஆக வச்சுக்கோங்க எங்கே முடியுதோ அங்கே. ஸோ பேக் போயிட்டு 0 அண்ட் என் நாட் என் செயின். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனை வந்து 1, அப்புறம் இங்கே முடிகிற இடத்துல வந்து பீட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 2 வச்சுக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு 0 and end stitch. So 1 2 back 0 chain stitch. So 1 2 back 0 lock chain. So 1 2 back 0 lock stitch. 1 2 பேக் 0 லாக் ஸ்டிச். இப்போது உங்களுக்கு புரியலனா நான் மேலே வந்து ஐகார்டில் கொடுத்துருக்கேன் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறது சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் ட்யூட்டோரியல் வந்து நான் மேலே காட்டியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ நீங்கள் ஐகார்டில் பார்த்து கற்றுக்கங்க. இப்போ இதில் புரியலனா ஸோ இதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச். நான் இங்கே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே தான் நீங்கள் அந்த ஃபுல் கர்வ்ஸ்க்கும் நீங்கள் போடணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிச்சஸ் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெவி கிராண்ட் ஒர்க் நம்ம போட்டுடலாம் பிகினர்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். உங்களுக்கு இந்த டிசைனில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு டிசைன் ட்ரை பண்ணும்போது தான் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.